எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்த எனக்கு வேண்டுகிட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட வச்சு மாதிரி சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கிரகம் எனக்கு அமைச்சர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் வந்து பிறந்த வாழ்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு எதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலாட்டு காந்தி கிரக பாலாட்டு முக்கியமான காரணம் அதுதான் நல்ல அவர்தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர்தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க. இந்த மனித மதத்துல பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அந்த பக்கம் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா ஆகணும்னு நினைக்கிறதுன்னா அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பு என்னென்ன எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் என்ன கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தண்ணி வரத்துன்னு சொல்லலாம். அப்போ அண்ணோட மனைவி ராஜேஸ்வரக்காக நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கடற்கரை அந்த பண்ணோம். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் வரதான். அப்புறம் விஜய் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், படத்துல வந்திருக்காது. அப்ப வந்து ஒரு கேள்வி இருக்கு, என்ன நம்ம இது ஏன் நடிக்கிறோம் என்ன வரணும்னா அப்ப வந்து இல்லப்பா காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வாங்க இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுலாம் ஸோ அதை கொஞ்சம் எடுக்க தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான், அதனால தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அது நிறைய யோசிப்பேன். டைட்டில் நம்ம பேர் இருக்கான படத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபானும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்துல கோட ரைட்டரா இருந்தாரு, நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ வந்து நிறைய நம்ம பேசுவோம். அப்போ வந்து நடனம்லாம் பண்ணலாம், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்றேன் அப்படின்னு அப்படி போற விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே வச்சு வரேன் பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் பைக்ல வருவேன், நீ மழை வந்துன்னு சொல்லி பைக்ல வரலாம், கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்ட வரல, என்ன இந்தியாவில் இருக்கிறேன் அப்படின்னு போடுறேன் கேப் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து நீலகிரி ஒரு மாசம் அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அந்த டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் இப்போ நாட்டு இருக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன் என்னடா பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியல, விஜய் டிவில தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்கதான் சைட் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ டைரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன். சீரியஸா ஒரு காமெடி மேல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ பண்ணி டிராவல் வர மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி காமெடி தான் சொன்னேன், நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணலான்னு சொன்னேன். சீரியஸான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ல சும்மா பாப்பாங்க பேசுவாங்க அவங்களுக்குலாம் சொன்னாங்க இதுக்கு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு படத்துல போயிட்டு கண்டிப்பாகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது எனக்கு ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்ன பிச் பண்ணி பேசும்போது ஓகேன்றாங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்க சில என்ன சொன்னாங்க அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இன்னும் இப்படி இந்த பையனா இது எப்படி இப்படி இருக்காங்க இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய அதான் மரம் மாதிரி இருக்க இந்த பையன் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாக போனாங்க. இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க இருக்கட்டும் அவங்களாலே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டார அந்த மாதிரி இருந்துக்கும், அதான் கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் கடைசி போடுறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தப்பாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். ஏன்னா வந்து எதிர்பார்க்கணும் இல்லைன்னு சில பேர் வருவாங்கன்னா அது நான் முதல் பிரதர் வந்து ஜெயிக்கணும் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நிறைய பேசுவோம் என்ன பண்ணுவேன். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் பேசும்போது நான் சொன்னேன் பாலாஜி திங் சார் கேளுங்க. ஆனால் அவர் நம்ம நான் ஹீரோ நடிக்கிறோம் படத்துல அப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாங்க திறமை ரொம்ப பெருசாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி சரி பண்ணி கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டோம்னா ஆஹா அடுத்து கேட்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டப்போ என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வச்சேன். பட் பாலா அப்படின்னாலும் டபுள் கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னேன். ஏன்னா சார் ஒரு மிகப்பெரிய லிஜெண்டு, அவங்க பார்க்காத வேற இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார்.
நீங்க பண்ண உதவி நான் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து விஜய் கேரக்டர். ஸோ நான் ஹீரோல கிடையாது, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன ஒரு ஆளா மதிச்சு எழுதுகிற மாதிரி அப்படி சார். தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காமெடி. கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அர்ச்சனா அதுக்காக படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸா ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா கதையை கேட்டோன்னு அர்ச்சனா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா. ரொம்ப நன்றி. நான் படங்கள்ல நிறைய பார்த்துருக்குறேன். என்ன சொல்றதே தெரியல. இந்த 2 விஜய் சொல்லி நான் ரொம்ப நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சீரியஸா அதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. எடுத்து படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது சாதிச்சிருக்கேன் கேட்டால் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன். நான் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸில் வந்து ரூம்ல கதை கேட்பாங்க. டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பராக இருக்கும். ரமன் டேரக்டர் ஆல்ரெடி படம் பண்ணிருக்காரு. ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்கு, செம்மையா இருக்கு. யார் பேரா பண்றேன் அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு போறாங்க. அந்த மாதிரி தப்பா கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. யார் சொல்லி பாலா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஹாலில் வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மாதிரி தப்பு இல்லை. ஸோ நம்மளும் எவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட்டணா 51வது ஆள் லாஸ்டா வந்தாங்க ரிலாக்மெண்ட் அப்படின்ற மாதிரி லலிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ கேட்டாங்கன்னா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோம். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பாக்குறதுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கல் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னும் வரத மாட்டேன். லலிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இப்படி பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க எனக்காக பண்ணுங்க. தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ அவர் எப்படின்னா வந்து ஃபிலிம்ல எப்படி ஓகேவா இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இதுக்கு நம்ம ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ண ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன் இல்லை நான் சூப்பராக காட்டுறேன், நான் செம்மையா ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. படமும் அப்படிதான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியார் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்ட வச்சதுக்கு பாலாஜி ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருக்கும். எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆசைப்படுறாங்க. ஆனா சிவகார்த்தியின் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியின் மாதிரி ஆகணுமா? என்ன ஆகணும்? இன்னொன்னு சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்து அதை வந்து எப்படி செயல்படுத்துவீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா நான் முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஆளுங்க. அவங்களும் வந்து இடத்துல இருக்காங்க. நான் இப்பதான் முதல் கால வைக்கிறேன். அவங்க மாதிரிலாம் சொன்னாரா அந்த நானும் சொல்றேன். சொல்ல நானும் அந்த ஆர்வம் இருக்கிறேன். நீங்க சொல்றீங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஓரத்துல இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட முதல்ல கால எடுத்து வைக்கிறேன். அவங்க கூடலாம் நம்ம நிக்கலாம் முடியாது. அவங்களாம் எவ்வளோ பேர் ஓரத்தில் இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்க எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டா வந்து போய் இந்த படத்தை சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும். அப்புறம் அந்த பாலா அந்த உதவி முறையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து நிக்கிறேன்னா இப்ப நீங்க ஒரு என்னை பத்தி பாசிட்டிவ் எழுதுறீங்கன்னா அதை பார்த்துதான் நிகழ்ச்சிகள் கரெக்டாக நல்லா கிடைக்கும். அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிரச்சனைனால நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு தகுந்த நான் அந்த மக்களுக்கு பண்ணல. நீங்க மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களே, எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தானம் பண்றீங்களா, எப்படின்னு கேக்குறேன். இல்லைண்ணா இப்போ நான் சம்பாதிக்கிறேன் நான் படம் எடுக்கனா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பவர் நம்பி ஒரு யூடியூப்ல வீடியோ வந்தோம்னா அதை பாக்குறாங்க. இல்ல வந்து ஒரு ஷோ வர வெளியே ஒரு ஓப்பனிங் பண்ணா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்கறதுனா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாங்க நிக்கிறோம்னா மக்கள் யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிக்கிறோம். அவங்கதான் விஷயம். மக்கள் கிட்ட பிரச்சனை நாங்க நிக்கிறோம். மக்களுக்கு நான் செய்யறதா மாற்றம் கிடையாது. அவங்க பண்ண வேணும் பண்ண வேணும். அவ்வளவுதான். யாருக்கும் அகேன்ஸ்டா பண்ணல. சொல்லுங்க யாருக்கு எகென்ஸ்டா பண்ணேன்? வறுமைக்கு எகென்ஸ்டாவே நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணேன். நான் இப்போ இல்லை. நான் அமுதனுக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலேருந்து 2003 சம்பளம் அவங்க ஒரு 1700 செலவு பண்ணுவேன். அவங்களுக்கே தெரியும். ஆரம்பத்திலேருந்து அப்படிதான்
அப்படி எகன்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம கருத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே. மற்றபடி அந்த மாதிரி இல்லை. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதின மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு விரிவாசம் என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா, என்ன மாதிரி இது? அது டேரக்டரே பேசுவாங்க முதலாவது சார். சார் ஆமா சார், என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவரு முன்னாடி பண்ண ஆயிரத்தி வரை எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமா ஒரு லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணிருக்க அந்த கேரக்டருக்கு, அந்த காந்தியோட கேரக்டரும் அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு ஒரு கண்டிப்பா பண்ணிடணும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார். இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அந்த பின்னாடி நடிகை ஃபீல்டில் உள்ளவங்களா புதுமுகமா? ரெண்டாவது, சரி இவ்வளவு பேர் பின் வாங்குறாங்க, நம்ம பாலாவை மாத்தலாம் ஐடியா இருந்துச்சா? இல்ல இல்ல சார், அது டெஃபினட்டா இல்ல சார். மூணவில் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். ஸோ அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம், ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயும் நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரமன் ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட்டு போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போக வாழ்க்கை தேர்ற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க சார். இது நடந்துகிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானதோ அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரமன்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருக்கேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானது அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணனாலும் கண்டிப்பா பாலா நானும் இந்த ப்ராஜெக்டை பண்ணிருக்கோம் சார். சார் இது பாலாவுக்கும் டாக்டர் சார் ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும்போது இங்க ஃப்ரேம் வைக்கும்போது பாலா என்ன சொன்னாரு, என்ன ஒரு மாதிரி வைப் ஆயிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுவீங்க, அப்ப கொடுத்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். இப்ப ஹீரோ ஆன பிறகு கேரவன் கொடுத்தவங்க ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பாத்தீங்க? ஆக்சுவலா நான் கேரவன் நினைக்க மாட்டேன், ஒரு கேரவன் 20 பேர் போறாங்க. எனக்கு சரியா இருக்கு கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரக்டர் கொடுத்தோம்னா என்னால தனியா இருக்க முடியல. நான் எல்லாரும் என்னதான் இருப்பேன், நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே இது ஜாலியா இருப்போம். மேக்ஸிமம் கேரளா இருக்க மாட்டோம், ஸ்பாட்ல தான் இருப்போம். இப்போ நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு இதுவா அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நான் இன்ஜினியர் இருக்காங்க சார். அதான் உண்மை. அதே சார் பாலா வந்து மோகசான் நம்ம வந்து உடஞ்சிது அங்கதான். பாலாஜி முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டின பாலாஜியை அது அழகாதான் இருக்கும் சார். அவன் பயங்கர அழகு, செம்ம அழகு சார். அவன் இப்ப இல்லை, அவன் அப்பா சொன்னது அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகா காட்டணும், பாக்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஒர்க் பண்ணோம் சார். நாங்கள் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலாகிட்ட சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓவர் பண்ணி மானிட்டர்ல காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க சார் அந்த ஷாட் முடிஞ்சாலும். சார் கேக்குது இங்க ஓகே சார்.
சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் தான் சார் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வித்தின் 10-15 டேஸ்ல வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெட்யூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சீரியஸா எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாவே இது ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஷெட்யூல் பார்த்தோம். 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு. சரி முன்னத்து நாள் 27 பிரஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணதுதான். மாநாடு நடத்தினாரு விஜய் 2.0. ஓகே. மாநாட்டுல பாலாவுக்காக காந்தி கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சா தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா, டு பி ஹானஸ்ட் 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவ் இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்க பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுசஸ் உள்ள இறங்கிருப்பாங்க. சோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டுக்கு எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க. அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்றீங்க? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய இல்ல நீங்க அப்படிதான் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்க குறிப்பிட்ட எந்த சேனல்? உங்களுடைய இன்டர்வியூ எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் நேற்று 13 சேனல் கொடுத்தாங்க. நேற்று தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இல்ல கொடுத்துருக்காங்க. அதிகமா பிகினர்ஸ்ல தான் போயிருக்குது. ஓ பிகினர் அப்படி சொல்றீங்க. பிகினர்ஸ் அதான் பேசுறேன். ஹோஸ்ட் பண்ணுவோம், காசு கொடுக்குறோம், ஹோஸ்ட் பண்றோம். நிறைய வீடியோஸ் அதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான் இல்லடா வந்து அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிதான் கிடையாதுண்ணே. அவங்க யாருக்கு வேணும் எவ்வளவு காட்டுங்க, நான் கூட சொல்றேன், மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன் இல்லையா, அவங்க எடுத்து இதை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும் பாலா கால் பண்ணா பேசுவாங்கன்ட்டு. அதான் பைக் அங்கிட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் அங்கிட்ட கொடுங்க. சொல்லுங்களேன். நீங்க போன் பண்ணாலும் உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அதர்ஸ் எல்லாமே இப்ப காணாம போயிட்டாங்க. சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு யார் ஃபோன் பண்ணா இருக்கணும். இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் அந்த இடத்துல இல்லைண்ணே. அதெல்லாம் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்க நான் ஆடியன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன், பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன அந்த வீடியோ எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனை கிடையாது. இங்க இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு திரும்பி ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு சொல்ல லாரன்ஸ் மாஸ்டர் காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்க. நீங்க ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்க தான் வரல. நாளைக்கு ஆடி மாசம் கண்டிப்பா வருவாங்க. எனக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாறிக்கணும். அதான் சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒன்னு கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து he was very happy. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட். ஸோ நாங்க போயிட்டு அவரை பர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் he just sent. So far he is in contact. ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார், செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டு நீங்க கலாச்சாரம் இல்லையா, முருகதாஸ் டைரக்டர். இந்த தேர்வு வந்து நேருக்கு நேரம் முடிவு பண்ணிருக்காரு. எப்படி அவ்வளவு தைரியமா ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால தான் ஆக்சுவலா நான் சொல்றதுக்கு சொல்றேன், எனக்கு அது தெரியவே தெரியாது.
செப்டம்பர் 5 ஓகே இந்த கட்டுல எவ்வளவு பெரிய படம் வருது, ஐயோ அதை எப்படி நம்ம தெரிய போறோம். அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸ் கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டே எல்லாம் கூட வந்துடுங்க, செப்டம்பர் 5 வரலாம் பிரதர்னுங்க. நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம், 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குள்ள தெரியாது, திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5 ஒரு ஒண்ணுமே புரியல சார். இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு. சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது, எல்லாருமே இப்பவுமே அந்த வேலை போயிட்டாங்க. எதுவுமே ஓடிட்டாரு, இப்ப முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே இந்த வடிவில் ஒரு சீன்ல சொல்லுவார், ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறேன். ஆனா எப்படி நான் 5 சொல்லி நேரா வர ஆப்ஷன் நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க உறங்குறோம். இதை சொல்லிதான் சால்வ் பண்ணாங்க. இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னா ஐயோ அண்ணன் மீடியா ஐயோ அண்ணன் எவ்வளவு பெரிய அவங்க தேட்டர் எவ்வளவு பெரிய படம் வரும், அது மாதிரி எப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டியது அப்படின்னு சொன்னாரு. ஏன் அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி அடுத்த படம் வரும் 50 ரூபா வரா அப்படின்னு சொல்லிதான் நான் ஆஃப் பண்ணாங்க. அண்ணே அண்ணே சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். அண்ணன் வந்து வேற லெவல்ல நம்ம அண்ணன் வரும், எங்க படமும் ஜெயிக்கிறேன். காந்தி கணக்கு கேள்விப்படுவாங்க, காந்தி கண்ணாடி அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அவர்தான் காந்தி சார், போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சொல்லுங்க கேளுங்க. அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலி இது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரும் ரிஜெக்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி இருக்கிறத பண்ணதுல எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினீங்க இந்த தேட்டர். அவங்க வந்து சகலகலா இருந்தாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆர் ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு தைரியம் பண்ணவங்க. சமீபத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் காணாம போயிடுவாங்க, டைரக்டரே ஆகிறது இல்லை. என்ன காரணம், அவங்க தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கிறது என்னால அதை சொல்ல முடியும், ஏன்னா யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் பிலிம்ஸ் வந்தப்ப வந்து சினிமா ரொம்ப உண்மையா இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளின், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்துல. ஆனா அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லயும் சில டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. சோ இளைய டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களா தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பாரதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்ப இன்னொரு சைக்கிள் வருதுன்னா அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க, சில நேரத்துல அவங்கள மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த பரட்டை என்ற அளவு சுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அண்ணா நடிச்சீங்க. அவர் வந்து வளர்ந்து வருத காலத்துல வந்து நீங்க பண்ணீங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட பாலாவுக்கு அண்ணா பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பாத்தீங்களா படப்பிடிப்புல? என்னோட நடிகருக்கும்
இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான், அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்ட் தான். நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அதை நான் ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரு நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பாரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.